உங்களுடைய சந்தோஷத்தை புறப்பொருட்களில் நீங்கள் தேடினீங்கன்னா அது உங்களுக்கு நிரந்தரமாக இருக்காது. உங்களுடைய சந்தோஷம் உள்ளே இருந்து வெளியில் வந்தால் உங்களுக்கு அது நிரந்தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு மெடிடேஷன் ஒரு பவர்ஃபுல்லான டூல்னு சொல்கிறாரு. நீங்கள் எப்போல்லாம் ரெகுலராக மெடிடேஷன் பண்ணுறீங்களோ அப்போ உங்களுடைய மூளையோட ஸ்ட்ரக்சரே மாறி உங்களுடைய மூளை உங்களை க்ரியேட்டிவ் பர்சனாகவும் பிரச்சனைகளை எல்லாம் திறம்பட கையாளக்கூடிய மனிதராகவும் உங்களை மாற்றுது. நம்ம ஏன் ரெகுலராக தியானம் பண்ண முடியறது இல்லைன்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியறதில்ல, கான்சென்ட்ரேட் பண்ண முடியறதில்ல. இவர் நிறையா பெரிய பெரிய துறவிகள் மற்றும் எக்ஸ்பர்ட்ஸ் சயின்டிஸ்ட் எல்லார்ட்டையும் பாட்காஸ்ட் பண்ணியிருக்காரு இன்டர்வியூ மூலமாக. அப்போ அவங்கெல்லாம் சொன்னது என்ன அப்படின்னா, பர்ஃபெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுறது மெடிடேஷன் இல்லை. கண்டிப்பாக மெடிடேஷனாக உங்கள் மனம் அலைப்பாயும். அந்த அலைப்பாயிற மனதை மீண்டும் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு கொண்டு வர்றது தான் மெடிடேஷனே ஒழிய கண்டினியூஸாக ஒரு பாயிண்டில் ஃபோக்கஸ் பண்ணுறது மெடிடேஷன் இல்லை. அதனால் நீங்கள் உங்கள் மனம் அலைப்பாயுதுன்னா நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறது